Good evening champions. Welcome to Get Zone. Myself Ayendrai. He is Alagasan. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெல்டிங்ல வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்ல 10 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சப்மர்ஜ்டு வெல்டிங் இஸ். சப்மர்ஜ்டு வெல்டிங் எப்படி நடக்குது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆர்க் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளாங்கண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ ஆர்க் மெயின்டைன் அண்ட் அண்டர் பிளாங்கண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் மூலமாக தான் சப்மர்ஜ்டு வெல்டிங் வந்து நடைபெறுது. அதாவது ஆர்க் வந்து பிளாங்கண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வந்து சப்மர்ஜ்டு வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு a fusion welding process which weld is affected by wearing superheated liquid around the part to be united is known as. ஸோ ஃபியூசன் வெல்டிங்கில் நம்ம வந்து எங்கே சூப்பர் ஹீட்டட் லிக்விட் மூலமாக வெல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெல்டிங் ப்ராசஸ்க்கு பேர் தெர்மிட் வெல்டிங். ஸோ தெர்மிட் வெல்டிங்கிறது ஒரு ஃபியூசன் டைப் வெல்டிங் ப்ராசஸ். இங்கே வந்து எப்படி வெல்ட் பண்ணுறாங்கன்னா சூப்பர் ஹீட்டட் லிக்விட் வந்து பாட்டை சுற்றி வச்சு வெல்ட் பண்ணுறதுனால இது வந்து தெர்மிட் வெல்டிங். ஓகே, அதாவது ஃபியூஷன் வெல்டிங்கில் வந்து தெர்மிட் வெல்டிங் ஒன் ஆஃப் தி டைப்பு. அங்கே வந்து சூப்பர் ஹீட்டட் லிக்விட் மூலமாக அந்த வெல்டிங் நடந்துச்சுன்னா அது வந்து தெர்மிட் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் ரெக்யூர்டு வோல்டேஜ். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் வந்து வோல்டேஜ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், அதுவே கரண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் வந்து நார்மலி 6 to 10 வோல்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. மேக்ஸிமம் வந்து 10 இருக்கலாம். அதுவே கரண்ட் அப்படின்னு கேட்டாங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் 1000 பயன்படுத்துகிறாங்க. 10,000 to 5 lakhs ஆம்பியர் வரையிலும் கரண்ட் இருக்கலாம். ஸோ வோல்டேஜுங்கிறது மேக்ஸிமம் 10 வோல்டேஜ் வரையில் இருக்கலாம். ஓகே, அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் வந்து வோல்டேஜ் மினிமமும் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து 6 to 10 வோல்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் கண்டாமினேஷன் லேயர் பிட்வீன் தி வெல்டட் சர்ஃபேஸ் ரிமூவ்டு பை. ஸோ சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் நம்ம வந்து எந்த ஃபில்லர் மெட்டீரியலும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதில் வந்து வெல்டிங் ஆகக்கூடிய லேயருக்கு இடையில் கண்டாமினேஷன் லேயர் உருவாகலாம். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா பை பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணலாம். ஓகே, அதாவது சாலிட் ஸ்டேட் வெல்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டாமினேஷன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது ரெண்டு வெல்டு சர்ஃபேஸ் நடுவில். அப்படி ஃபார்ம் ஆகிற கண்டாமினேஷன் லேயர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோஜீனியஸ் ஜாயினிங் ப்ராசஸ். ஸோ ஆட்டோஜீனியஸ் ஜாயினிங் ப்ராசஸ் அப்படின்னா தெர் இஸ் நோ ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ்டு. எந்த விதமான ஃபில்லர் மெட்டீரியலும் யூஸ் பண்ணாமல் ரெண்டு மெட்டலை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் வெல்டிங் ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஆட்டோஜீனியஸ் ஜாயினிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஆட்டோஜீனியஸ் ஜாயினிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏபிசிடி விட்டுடலாம். ஏபிசியை விட்டுட்டோம்னா டிஇஎஃப் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டி ஃபார் டிஃப்யூஷன் வெல்டிங், இ ஃபார் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங், எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷன் வெல்டிங், ஃபியூஷன் வெல்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த விதமான ஃபில்லர் மெட்டீரியலும் யூஸ் பண்ண மாட்டோம். அதை நம்ம வந்து ஆட்டோஜீனியஸ் வெல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதாவது ஆட்டோஜீனியஸ் ஜாயினிங் ப்ராசஸில் வந்து ஃபில்லர் மெட்டீரியல் வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா டிஃப்யூஷன் வெல்டிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் அண்ட் ஃப்ரிக்ஷன் வெல்டிங், ஃபியூஷன் வெல்டிங். ஸோ டிஇஎஃப் இந்த லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வெல்டிங் ப்ராசஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, next question. Resistance seam welding, the electrode is in the form of. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சீம் வெல்டிங்கில் எலக்ட்ரோடு வந்து டிஸ்க் டைப்பில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எலக்ட்ரோடு வந்து டிஸ்க் ஃபார்மில் இருக்கும். அதாவது எலக்ட்ரோடு வந்து ரெசிஸ்டன்ஸ் சீம் வெல்டிங்கில் வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா டிஸ்க் ஷேப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்க் ஃப்ளோ என்கவுண்டர்டு. ஸோ ஆர்க் ஃப்ளோ எங்கே உருவாகும், எந்த வெல்டிங் ப்ராசஸில் உருவாகும் அப்படின்னா டிசி வெல்டிங் ப்ராசஸில் உருவாகும். ஏன் டிசி வெல்டிங்கில் உருவாகுது அப்படின்னா டிசி வெல்டிங்கில் தான் வந்து பொலாரிட்டி வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைட் பொலாரிட்டி, ரிவர்ஸ் பொலாரிட்டின்னு. அப்போ மேக்னெட்டிக் புல் ஏற்படும், அதனால உருவாகிறதா வந்து இந்த ஆர்க் ப்ளோ. அதுவே ஏசி வெல்டிங்கில் வந்து இந்த ஆர்க் ப்ளோ வந்து உருவாகாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆர்க் ப்ளோ வந்து டிசி வெல்டிங்கில் தான் வந்து உருவாகும், ஏசி வெல்டிங்கில் வந்து உருவாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேஜர் டிஃபிகல்ட்டி டூரிங் வெல்டிங் ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியத்தை வந்து வெல்ட் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டி மேஜராக இருக்குன்னா அலுமினியம் வந்து ஈஸி டு ஆக்சிடேஷன் ஆகும். ஸோ ஹை டெண்டன்சி டு ஆக்சிடேஷன். ஸோ அதனால் வந்து அலுமினியத்தை வந்து வெல்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது ஹை டெண்டன்சி டு ஆக்சிடேஷனுங்கிறதுனால அலுமினியத்தை வந்து வெல்ட் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஜோன் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் இன் ஸ்பாட் வெல்டிங். ஸ்பாட் வெல்டிங்கில் எத்தனை ஜோனில் ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஆன்சர் வந்து 5. அதாவது 5 ஜோனில் வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீல்டிங் கேஸ் ஃபார் தி கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் ஃபார் கார்பன் ஸ்டீல். ஸோ கார்பன் ஸ்டீலில் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், அதாவது டிக் வெல்டிங், டங்ஸ்டன் இன்னட் கேஸ் வெல்டிங் மூலமாக நம்ம பண்ணும்போது என்ன ஷீல்டிங் கேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா
ஹீலியம் வந்து ஆர்கான் கேஸ், ஹீலியம்ங்கிற இன்னட் கேஸை வந்து ஷீல்டிங் கேஸாக பயன்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதாவது கார்பன் ஸ்டீல் வந்து இது கேஸ்ட் அண்ட் ஸ்டார் வெல்டிங் மூலமாக வெல்டிங் பண்ணும்போது வந்து ஷீல்டிங் கேஸாக ஹீலியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்பில் வந்து வெல்டிங்கில் இருந்து 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ். ஸோ டிக் வெல்டிங்கில் கார்பன் ஸ்டீலை வந்து வெல்ட் பண்ணும்போது ஷீல்டிங் கேஸாக ஹீலியம் பயன்படுத்த மாட்டோம், ஆர்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இன் டிக் வெல்டிங், அதாவது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கில் கார்பன் ஸ்டீலை வந்து ஜாயின் பண்ணும்போது வெல்ட் பண்ணும்போது ஷீல்டிங் கேஸாக எதாவது யூஸ் பண்ணுவோன்னா ஆர்கான் கேஸை யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே சாம்பியன்ஸ், தேங்க்யூ.